பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாரு. ஸோ இந்த தொகுதியில் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லைன்னு தான். வாய்ப்பு இல்லை தான் சொல்லுங்க. ஓகே. ஏன் என்ன ரீசன்? தேவைப்படாது இல்லை. ஓகே. அவர் இந்த தொகுதியில் நின்று அவர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்காது. கிடைக்காது. அவர் பனையூரில் விட்டு இங்கே வரமாட்டார் எங்கேயும். ஓகே. ஆமாம், ஒரு தேவைக்கு அவசரத்துக்கு தேவைக்கு அவரை சந்திக்கிறது பார்க்க கஷ்டம். அதனால முடியாது அது. ஓகே. ஸோ இந்த லோக்கலில் இருக்கவங்க தான் ஜெயிக்க. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ பெரம்பூர் பொறுத்தவரை டிஎம்கே தான்ல எப்போவுமே. டிஎம்கே அதிக வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே தான். ஆமாம், உங்களுக்கு மாற்று கட்சி வர தேவையான அளவுக்கே ஒன்றும் இல்லை. பெரம்பூர் நல்லா டெவலப்பாக தான் இருக்குது. பெரம்பூர், கொளத்தூர், இந்த சரௌண்டிங் நல்லா தான் இருக்குது. ஆமாம், இது ஒன்றும் இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில் வந்து எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தலை. ஆமாம், ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து டிஎம்கே வந்தாலே டிஎம்கேவை. ஆமாம், ஓகே, தேங்க்ஸ். ஸோ இப்போ பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து நிற்கிறார் இல்லையா, அந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாரு. அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா? உங்களோட